எதுவுமே இல்லாம 2 to 6 பர்மிஷன் கொடுக்கிறது, திருப்பி வந்து கேன்சல் பண்றது, அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறது தான் தவறுங்கிறோம். திருச்சி காவல்துறை கமிஷனர் சிறப்பா செயல்படும் பொழுது ஏன் சென்னை கமிஷனர் வந்து கொளத்தூர்ல என் கண்பட பார்த்தோம். அது பார்த்திருக்கீங்களே, முதல்வர் குடும்பமே இங்க தானே வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தான் தலைவர் வரக்கூடாது, டி நகர் பக்கம் போகக்கூடாது, சிட்டிக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா 16 தொகுதியில 13 தொகுதி, இன்னைக்கு நான் சொல்றேன் 13 தொகுதியில ட்ரையல் கொளத்தூர ட்ரையல் ஆயிட்டு இருக்காரு. அப்ப சென்னை வந்து வாஷ் அவுட் ஆகுது திமுக. அதனால அவங்க வந்து தலைவரோட பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கால் பிடிச்சோட பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து தேர்தல் கமிஷன் மேடம் டெல்லியில நாங்கள் முறையிடுவோம். கூடிய விரைவில் நீங்க போய் உண்மையை போய் கமிஷனர்கிட்ட போய் ஏன் கேளுங்க, தேர்தல் அதிகாரி மேடம் நீங்க போய் நீங்களும் பத்திரிகையாளர் நீங்களும் கொஸ்டின் கேளுங்க. நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லா தலைவர்களும் காலையில 10 மணில இருந்து 9 மணி நைட் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணும்போது எங்க தலைவருக்கு மட்டும் ஏன் வந்து காவல்துறை இன்னும் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறத நாங்க பதிவு பண்றோம். கூடிய விரைவில் அவரோட டூர் ப்ரோக்ராம் வந்து நாங்க தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எஸ்பி கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் பண்றது தான், அவர் ஒரு 2-3 ஸ்பாட் வந்து மக்களை பார்த்துட்டு எங்க தேவையோ அவர் பேசிட்டு மக்களை பார்த்துட்டு மட்டும்தான் பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். அதை உறுதிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். சார் அப்படிலாம் எங்கிட்ட எதுவுமே கூப்பிட்டு சொல்லவே இல்லை. ஏதாச்சும் மீட்டிங் போட்டாங்களா, ஏதாச்சும் லெட்டர் கொடுத்தாங்களா, ஏன் எங்களை ரிஜெக்ட் பண்ண லெட்டர் கொடுத்தாங்களா? இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் தேர்தல் நேரத்தில் கூட்டம் இருக்கும். அதை வந்து வரம்புப்படுத்தாங்க. இப்போ வந்து இபிஎஸ் ஐயா போகும்போது சிட்டியில் தான் போனார், மயிலாப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சாரு. மயிலாப்பூர்ல ரோட்ல வந்து கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் சார் பண்ணிட்டு இருக்காருங்க. உதயநிதி சார் அவர் தொகுதி சேப்பாக்கத்தில் ஒரு குட்டி சாலையில பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் 1000 போலீஸ் போட்டு பண்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பண்ணும் பொழுது எங்களுக்கு மட்டும் வந்து 10 போலீஸை போட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னா எங்களுக்கான பிரச்சனை இருக்கு. இது நீங்க களத்துல நீங்களே பாக்குறீங்க, மீடியால நீங்களே குளத்துல நினைச்சு நீங்களே பாத்தீங்க எத்தனை போலீஸ்காரர் வந்து வரமுறைப்படுத்தினாங்க. பாண்டிச்சேரி எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி 4 ரோடையும் பிளாக் பண்ணி மக்கள் சந்திப்பை வந்து ஒரு எளிமையா நடத்தும் பொழுது என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? திருச்சியில பண்ணாங்க, நாங்க ஏதாச்சும் தப்பு சொன்னோமா? திருச்சி காவல்துறை நாங்க ஏதாச்சும் குற்றம் சொன்னோமா? நாங்க வந்து நன்றி சொல்லிட்டு வந்தோம். திருச்சி காவல்துறையில டிசியில ஏர்போர்ட்ல பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தோம். இல்ல அப்ப திருச்சி நான் கேட்கிறேன், திருச்சி காவல்துறையில மரக்கடை எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்ல தானே இருக்கு. கரெக்டா வரமுறைப்படுத்தினாங்களா இல்லையா? திருச்சி காவல்துறை பண்ண முடிஞ்சா இல்லையா? அது ஏன் சென்னையில பண்ண முடியல? இல்ல நீங்க என்ன பண்ணிருக்க? இல்ல பாண்டிச்சேரியில நான் திருப்பி சொல்றேன், ஒரு தலைவரை பார்க்க வரும்போது இது 2 கிரௌடு. இல்ல சார் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இது வந்து ஒரு தலைவரை பார்க்கும்போது இயற்கையா நடக்கக்கூடிய செயல். பாண்டிச்சேரியில நீட்டா வந்து பண்ணி கரெக்டா கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி என்னன்னா மக்கள் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி எந்த வேட்பாளரும் பிரச்சனை பண்ணவே இல்லை. பாண்டிச்சேரியில எல்லா வேட்பாளரும் வீட்டுல முடங்கிட்டாங்க. மக்கள் இயற்கையா வரும்பொழுது ஒரு தலைவரை பார்க்கும்போது நீங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்க சாலைகளை வந்து கரெக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து அவங்க பாட்டி கிளம்பிடுவாங்க. இதுதான் நாங்க பதிவு பண்றோம். ஸ்டாலின் சாரு, உதயநிதி இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ண இல்ல நீங்க திருப்பி புரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கொஸ்டின் கேட்காதீங்க. நீ கூட்ட தடுக்கிறது வரமுறைப்படுத்துறீங்க, லீடரை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க வரமுறை பாண்டிச்சேரியில் ஒரு நிமிஷம், திருச்சியில் எப்படி பண்ணாங்க? நீங்க உங்க வீடியோ ஃபுட்டேஜே இருக்கு. திருச்சியில் எப்படி பண்ணாங்க? மார்க்கெட் ஏரியா, காந்தி மார்க்கெட் எப்படி வரமுறைப்படுத்தினாங்க? காந்தி மார்க்கெட்டோட டி நகர் வந்து பெரிய கிரௌடு கிடையாது, ஒட்டுமொத்த கிரௌடு காந்தி மார்க்கெட்ல இருக்கும். அங்க பண்ணாங்க. ஏன்னா நான் ஸ்பாட்ல இருக்கிறேன். காந்தி மார்க்கெட்ல மரக்கடையில திருச்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர், திருச்சியில் இருக்கக்கூடிய கலெக்டர், திருச்சியில் இருக்க டிசி எங்களோட உட்கார்ந்து எப்படி பிளான் பண்ணணும், எந்த வழியா வரணும், அவர் வந்து எந்த ரூட் வழியா வந்து ஹைவேஸ்ல கனெக்ட் ஆகணும்னு ஒரு நாள் மீட்டிங் போட்டார். அண்ணன் செங்கோட்டை அண்ணன், எங்களுடைய கூப்பா கிருஷ்ணன் சார் எல்லாருமே போய் உட்காந்து இங்க இருந்து டீம் போய் அவங்களோட ஒரு மேப் போட்டு கரெக்டா பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி இது வரைக்கும் சென்னையோட காவல்துறை எங்ககிட்ட உட்காந்து இப்படி வந்தா என்ன செய்யணுங்கிறது எங்ககிட்ட ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்கு. அவர் ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்காரு. ஒய் பிரிவு அதிகாரிகள் தொடர்பு கொள்வாங்க. எதுவுமே இல்லாம 2 to 6 பர்மிஷன் கொடுக்கிறது, திருப்பி வந்து கேன்சல் பண்றது, அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறது தான் தவறுங்கிறோம். திருச்சி காவல்துறை கமிஷனர் சிறப்பா செயல்படும் பொழுது ஏன் சென்னை கமிஷனர் வந்து கொளத்தூர்ல என் கண்பட பார்த்தோம். அங்க ஸ்டாம்பிட் ஆகணும் தான் அவர் பண்ணாரு. அங்க இருக்க டிசி வந்து பண்ணாரு. இதுதான் நாங்க திருப்பி சொல்றேன், இது அரசியலுக்காக சொல்ல. திருப்பி ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து ஒரு தொகுதி பேசிட்டு போயிடுங்க, ஏதோ நான் எங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஃபேவர் பண்ற மாதிரி. எல்லா தலைவர்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நேரம் தான் தேர்தலுடைய நோட்டிபிகேஷன் போட்ட பிறகு.